நான் லைப்ரரிக்கு புத்தகங்கள் வாங்குவதற்காக பல லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுத்திருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பல்கலைக்கழகத்திடம் அனுமதி பெற்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் பழைய புத்தகங்கள்ல ஒரு 5000 புக்கு லைப்ரரிக்கு கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைய வரைக்கும் கொடுக்கறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நம்ம லைப்ரரிக்கு நாளைக்கு ஒரே நாள்ல 5000 புக்கு கொடுக்கலாம். என்ன செய்யணும்னா உங்கள்கிட்ட படிச்சுட்டு வேண்டான்னு கிடைக்கிற புக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க பெயர்ல டொனேட்டட் பைன்னு போட்டு காலேஜ் லைப்ரரியில நான் சேர்த்துறேன். அப்படி சேர்த்தோம்னா நீங்க வந்து இப்ப 2000 பிள்ளைங்க இருக்கிறீங்க, 2000 பேர் ஆளுக்கு ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா கூட 2000 புக்கு ஆயிரும். நிச்சயமா நீ படிச்சுட்டு நிறைய புக்கு வச்சிருக்கிறேன். உன்னிடம் தேவையில்லாத புக்கு நான் வாங்கிக்கிறேன். வீட்டுல நிறைய புக்கு இருக்கு. வீணா போறது, கரையான இருக்கிறது, பேப்பர் கிடைப்பு, பழைய பேப்பருக்கு போடுறதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். தாசார் கூட ஒரு சொன்னாரு, கேரளாவில் ஏதோ ஒரு காலேஜில் பிடியரிசி திட்டம்னு மாணவர்கள் அனைவரும் தங்களால் முடிஞ்ச வந்து அளவுக்கு அரிசியை கொண்டாந்து டெய்லி கொடுத்துடுறாங்களாம். காலேஜில் கொண்டாந்து ஒரு ட்ரம்ல கொட்டிடுறாங்களாம். டெய்லி அந்த அரிசியிலிருந்து உணவு சமைக்கப்பட்டு வேண்டிய மாணவர்கள் அதில் சாப்பிட்டுக்கிறாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து வெளியில போய் சாப்பிட்டு வரலாம். வெளியில சாப்பிட்ற சாப்பாடு சுகாதாரம் இல்லாத முறையில் கடந்த ஆண்டு சிறந்த NSS மாணவர் விருதுக்காக நம்ம விஜய் பெயரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது இன்னும் ரிசல்ட் நமக்கு தெரியல. ஒரு கால் அவருக்கு கிடைச்சிச்சுனாக்கா அது வந்து இன்னும் இந்த ஆண்டு அது போல மாணவர்கள் செயல்படுறதுக்கு ஊக்குவிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டார். விஜய் மட்டுமில்லை, எல்லா மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள். விஜய் வந்து ஒரு முன்னோடியா இருந்தார். அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல லீடரா, நல்ல தலைவரா வரணும். அதற்கான வந்து செயல்களில் நீங்க வந்து ஈடுபடணும். இது போன்ற பணிகளை செய்யும் பொழுது உனது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம வந்து கல்லூரிக்கும் பெயர் கிடைக்கும். உன்னை வந்து இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்தும். ஆகவே மாணவ நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்க வந்து பொறுப்பா எடுத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சீங்கன்னா நிச்சயமா நாட்டு நலப்பணி திட்டம் சிறந்த முறையில் செயல்படுகிறது என்ற பெயரே நமக்கு கிடைக்கும். நான் உறுதியா சொல்லுவேன், நமது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் நமது கல்லூரியில் தான் நாட்டு நலப்பணி திட்டம் உண்மையான முறையில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் இதற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல, விரைவில் கிடைக்கும். இந்த ஆண்டு இன்னொன்று சொல்றேன், ஊட்டியில வந்து எத்தனையோ 50 வருடங்களுக்கு மேலாக கல்லூரி இருந்து அங்கு ஒரே ஒரு நாட்டு நலப்பணி திட்ட அலகு தான் இருக்கு. இன்னைக்கு 6 அலகுகள், 6 பேராசிரியர்கள் திட்ட அலுவலர்களாக இருக்காங்க. 600 மாணவர்கள் அதுல வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த ஆண்டு மேலும் 2 திட்ட அலகுகள் வேணும்னு நான் வந்து துணைவேந்தர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும். அப்படி வந்தா இன்னும் 2 அலகுகள் நமக்கு கிடைக்கும். அதனால நாம் வந்து செய்கின்ற பணி நமது பல்கலைக்கழக அளவில் எந்த கல்லூரியும் செய்யவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். அனைவருடைய பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும், அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம் வளமையானதாக இருக்கும். ஆகவே மாணவ நண்பர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று உங்களது கவனத்தை நாட்டு நலப்பணி திட்டத்தில் செலுத்தி நல்லது ஒரு நாட்டு நலப்பணி திட்ட உறுப்பினராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் உங்களுக்கு இந்த நல்ல பணிகளை செய்வதற்கு ஆற்றலையும் அறிவையும் உங்களுக்கு தர வேண்டும், ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என நான் ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I would like to thank all the NSS volunteers. Thank you. Happy NSS Day.